பண்ற? ஏன்டா தேங்காவை கழுவுன? ஏன்டா இவ்வளவு ஈரமா இருக்கு தேங்காய்? கை ஈரம்னா என்னடா எங்கடா கைய வச்சிருந்த? உள்ளங்கை வேர்க்குமா? ஏன் வேர்க்கும்? கை காட்டு. இந்த மாதிரி உங்களுக்கும் அதிகமா ஸ்வெட்டிங் இருக்கா? இது ஒரு நார்மலான கண்டிஷன் கிடையாது. இது எக்ஸசிவா ஸ்வெட்டிங் ஆகுறத ஹைப்பர் ஹைட்ரோசிஸ்னு சொல்லுவாங்க. இது உங்களோட பாடி ஃபுல்லா ஜெனரலைஸ்டான ஸ்வெட்டிங்காவும் இருக்கலாம், இல்ல ஸ்பெசிபிக் பார்ட்ஸ் லைக் ஃபேஸ், ஆர்ம்பிட், உங்களோட பாம்ஸ் அண்ட் சோல்ஸ் ஏரியால மட்டும் இந்த மாதிரி ஸ்வெட்டிங் ஆகலாம். இதுக்கு ரீசன் உங்களோட ஜெனட்டிக்ஸா இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அண்ட் செகண்டரி காசஸ்ல சில மெடிகேஷன்ஸ் அண்ட் சர்ஜிக்கலா அண்ட் சம் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் லைக் டயபிட்டிஸ் அண்ட் ஹைப்பர்தைராய்டிசம்னால கூட இந்த மாதிரி வரலாம். இந்த செகண்டரி காசஸ் எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணிக்கும் போது உங்களோட ஸ்வெட் ப்ரொடக்ஷன் நல்லாவே கண்ட்ரோல்டா இருக்கும். அண்ட் உங்களுக்கான காஸ் எதுவா இருந்தாலுமே அதுக்கு சில ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. டாபிக்ல சில லோஷன்ஸ் அப்ளை பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இது உங்களோட ஸ்வெட் ப்ரொடக்ஷனை கம்மி பண்றதாவும் இருக்கலாம், இல்ல ஸ்வெட் கிளாண்ட்ஸை பிளாக் பண்றதாவும் இருக்கலாம். இந்த மெடிகேஷன்ஸ்ல உங்களோட ஸ்வெட் ப்ரொடக்ஷன் கம்மி ஆகலைன்னா அப்போ நம்ம ஆன்டிஃபோரசிஸ்னு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த மல்டிபிள் செஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல வச்சுக்கும் போது உங்களோட ஸ்வெட் ப்ரொடக்ஷன் ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கும். இதுல ஒருவேளை உங்களுக்கு ஆப்டிமம் ரிசல்ட்ஸ் கிடைக்கலன்னா அப்ப நம்ம ஸ்வெட் ப்ரொடக்ஷனை கம்மி பண்றதுக்காக டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இப்பவும் உங்களோட ஸ்வெட் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் ஆகலைன்னா எந்த ஏரியால ஸ்வெட்டிங் அதிகமா இருக்குன்னு நம்ம மேப் பண்ணிட்டு அந்த இடத்துல பொட்டுலின் டாக்ஸின் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். இப்பவும் உங்களுக்கு ஸ்வெட் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் ஆகலைன்னா சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் இருந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கீங்கன்னா உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.